ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ். நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ரொம்பவே சிம்பிளான ஒரு கேக் ரெசிபி தான். இந்த கேக் செய்கிறதுக்கு நமக்கு ஓவன் தேவையில்லை, எக்கு தேவையில்லை, பீட்டர் எதுவுமே தேவையில்லை. இந்த ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரொம்பவே டேஸ்டியான கேக் இப்போ நம்ம எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். அதாவது நார்மல் நம்ம சுகரையே நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதாவது இந்த நம்ம போட்டிருக்க சுகர் இந்த ஃப்ரெஷ் க்ரீமில் நல்லா மெல்ட் ஆகி வரணும். இது ஒரு நல்லா ஸ்மூத்தாக வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு 100 ml காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு பாதி பால், அதாவது ஒரு 50 ml மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் இன்னொரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நான் 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது எந்த கப்பில் சுகர் எடுத்தனோ அதே கப்பில் ஒரு 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கணும். இது கூடவே ஒரு 7 டீஸ்பூன் எண்ணெய், குக்கிங் எண்ணெய், நம்ம எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம், பவுடர் சுகர், பால் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம மிச்ச பாலையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கேக் மிக்ஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேக் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 8 இன்ச் கேக் டின் எடுத்திருக்கேன். இதில் நல்லா ஆயில் தடவி ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதுக்கு மேலே ஆயில் தடவி இருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கேக் பேட்டரை, அதாவது இந்த கேக் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் ஒரு கடாயில் அடியில் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்மளோட கேக் மிக்ஸை உள்ளே வச்சிடலாம். இதை 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ப்ரீஹீட் பண்ணணும். இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 45 நிமிஷம் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இது நல்லா குக் ஆகியிருக்கான்னு ஒரு டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணிடலாம்.
இந்த மாதிரி எதுவுமே ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ கேக் நல்லாவே குக் ஆகியிருக்கு. இப்போ இது நம்ம பிளேட்டுக்கு மாற்றி பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டாக நம்மளோட ஸ்பாஞ்ச் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். இது சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது கூடவே நம்ம எவ்வளோ கொக்கோ பவுடர் எடுத்தோமோ அதே அளவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா 1 டீஸ்பூன் மைதா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். அதாவது கொக்கோ பவுடர், அப்புறம் பவுடர் சுகர், ஃப்ரெஷ் க்ரீம் இது மூணுமே ஈக்குவலான அளவில் தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த க்ரீமுக்கு பதிலாக நம்ம பாலை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம போட்டிருக்க சுகர் நல்லா மெல்ட் ஆகி ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வரும். இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் கொஞ்சம் ஸ்டிக்கி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி நம்மளோட சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் ரெடி ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே போதுமான அளவாக இருக்கும். நம்மளோட சாக்லேட் சிரப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு 1.5 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த பட்டர் பார்த்திங்கன்னா இந்த சாக்லேட் ஃப்ரோஸ்டிங்க்கு ஒரு சூப்பர் டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்ல கிளாஸியாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் சிரப் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக் மேலே டெக்கரேட் பண்ணிடலாம். நம்மளோட கேக்கும் நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு, சாக்லேட் சிரப்பும் கூல் டவுன் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் சாக்லேட் சிரப்பை எடுத்து நம்ம கேக் மேலே நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். நம்ம சாக்லேட் சிரப் ரெடியானதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் அது ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டிப்பட்டிருக்கும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி நம்ம கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு. இப்போ இதை நான் ஒரு கத்தி வச்சு நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு இந்த சாக்லேட் சிரப் தேவையோ அந்த அளவு இதை தடவி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் ஒன்று போல் தடவி விட்டுக்கணும். கேக் ஈவனாக வரணும்னா நம்ம மேலே இருக்க அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட நம்ம இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ரோஸ்டிங்கை தடவி விட்டுக்கலாம். நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை, ஸோ அதனால் அப்படியே அது மேலேயே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக நம்மளோட சாக்லேட் சிரப்பை டெக்கரேட் பண்ணியாச்சு. நான் கொஞ்சம் சாக்லேட் பிஸ்கெட்டை துருவி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் சேர்த்துக்கலாம்.
பிஸ்கெட்டை தான் துருவி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் கூட அதை இந்த மாதிரி துருவிட்டு மேலே டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஸ்பாஞ்ச் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓவன், பீட்டர், எக்கு எதுவுமே யூஸ் பண்ணலை. ரொம்பவே ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.